ஓகே கண்மணிங்களா, நம்ம இப்போ எக்ஸசைஸ் 1.3ல 10th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பாருங்க, the data in the adjacent table depicts the length of a woman's forehand and her corresponding height. அதாவது கீழே வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு ஒரு அதாவது கொஞ்சம் ஒரு 4-5 பெண்களோட ஃபோர்ஹேண்ட்னா முன்னங்கை இல்லையா, இந்த முன்னங்கையினுடைய நீளமும் அவங்களோட ஹைட்டு, அந்த அவங்க கைகளோட நீளத்துக்கு அவங்க எவ்வளவு ஹைட் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் அண்ட் ஹெர் ஹைட். சரியா? based on this data, இந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு a student finds a relationship between the height and the forehand length. ஒரு மாணவன் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த 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 உமனோட ஹைட்டுக்கும் அவங்களோட ஃபோர்ஹேண்ட் லென்த் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், அது தொடர்பு என்ன அப்படிங்கிறத ஒரு மாணவன் கண்டுபிடிக்கலாம். எந்த மாதிரி தொடர்பு அப்படின்னா y = ax + b இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் கண்டுபிடிக்கலாம். இதுல abங்கிறது கான்ஸ்டன்ஸ் மீன்ஸ் மாறிலிகள். புரியுதா? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு 5 பெண்கள் இருக்காங்க, முன்னங்கையினுடைய நீளமும் அந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த லேடி என்ன ஹைட்ல இருக்கா அந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளை பார்த்துக்கிட்டு அது ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிற ஒரு இதை கண்டுபிடிக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பை அவன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா y = ax + b அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு நமக்கு ஒரு 4 கொஸ்டின் கேட்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, check if this relation is a function. இந்த ரிலேஷன் வந்து ஒரு சார்பா அப்படின்னு கேட்காங்க. சார்புனாலே நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரெண்டு வேல்யூ இருக்கு, x இருக்குன்னா அந்த ஒவ்வொரு x வேல்யூக்கும் ஒரு யூனிக்கான ஒரு வேல்யூ இதுல இருந்து இதுல கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ xனா 45.5க்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, 35க்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, அதாவது 35 ஃபோர்ஹேண்ட் லென்த்துக்கு உனக்கு வேற ஒரு ஹைட் கிடைக்குது இல்லையா. ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஒவ்வொரு வேல்யூக்கும் யூனிக் இமேஜஸ் இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இங்கே ஒவ்வொரு ஃபோர்ஹேண்ட் லென்த்துக்கும் வேற ஹைட் நமக்கு இருக்கு இல்லையா, அதனால நம்ம இதை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் each length, yeah, length, that means x gives unique height. Unique height means y. So therefore it is a function. Okay, right. Second question பாருங்க, find a and b. இப்போ y = ax + b இருக்கு இல்லையா. நான் இப்போ என்ன செய்யறேன்னா இதுல ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் இல்லாத நம்பரா எடுத்துக்கலாங்க. இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். இது x இது y, இது x இது y. சோ நான் எப்படி எடுத்து சொல்றேன்னா when x = 35 and y = 56. so 56 = இந்த ஈக்குவேஷன்ல இந்த ரிலேஷன்ல நான் xy க்கு பதிலா நான் இந்த நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so y க்கு பதிலா 56. so a * 35 + b. இப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 56 35a + b. 35a + b is equal to 56. It's the first equation. ஒரு லீனியர் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்குது இல்லையா. அதே மாதிரி when x = அடுத்த பாயிண்ட் இல்லாத நம்பர் சொல்லி 45 65 எடுத்துக்கலாமா. when x = 45 and y = 65. so 65 is equal to y = ax + b. இந்த y ல y ஓட வேல்யூ அப்ளை பண்றோம். 65 equal to a into 45 plus b. so 45a plus b equal to 65. this is the second equation. இப்போ இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணி a b ஐ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதான் இந்த செகண்ட் क्वेश्चन. find a and b. ஓகே, சரி. இப்போ 35a plus b equal to 56. 45a plus b is equal to 65. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எலிமினேஷன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது. எலிமினேஷன் மெத்தட் மீன்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணோம். சோ இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாதான் நமக்கு b வந்து எலிமினேட் ஆகும். சோ சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ஷன்னா சைன் சேஞ்ச் பண்றோம், b கேன்சல் ஆகும். சோ 35 - 45 - 10 இல்லையா, -10a is equal to -9 வருமா. ஓகே, minus cancel. so a = 9/10. that means a = 0.9.
ஓகே சோ இப்ப இந்த a வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நெக்ஸ்ட் b வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா இங்கே சப்ஸ்டிட்யூட் a is equal to 0.9 in 1 first equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் 35a 35 into 0.9 plus b is equal to 56 okay multiply பண்ணுங்க 31.5 plus b is equal to 56 so b is equal to 56 minus 31.5 okay so இதுல 56 minus பண்ணுங்க 0 5 4 okay 2 24.5 so b is equal to 24.5 the second question ka answer புரியுதாமா இல்ல அல்ஜிப்ரா வர்க் எல்லாம் கலந்து வருது பாருங்க ரைட் okay third questionல find the height of a woman height கேட்காங்க அப்படியே क्वेश्चन வாசிச்ச மாதிரியே இருக்கு height கேட்காங்க if the forehand length பாருங்க forehand length வந்து forehand length is equal to 40 cm forehand length 40 cm forehand length னா x மா height னா y சரியா அப்ப நம்ம x கொடுத்துக்கறாங்க y கண்டுபிடிக்கணும் அப்ப செஞ்சலாமா பாருங்க y is equal to formula ax plus b இல்லையா வேற நம்ம y தான் கண்டுபிடிக்கணும் a வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்க சால்வ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தியா a வந்து 0.9 b வந்து 24.5 அது அப்படியே அத அப்ளை பண்றீங்க a வந்து 0.9 into x வந்து 40 plus 24.5 so இப்போ 0 க்கு ஒரு டெசிமல் பிளேஸ் போயிடும் இல்லையா so 36 plus 24.5 so 36 plus 24.5 0.5 0 60.5 so y ங்கிறது height வந்து நம்ம என்ன டைமென்ஷன்ல கொடுத்திருக்காங்களோ அத நம்ம கரெக்ட்டா எழுதணும் ஓகே fourth question பாருங்க fourth question find the length of the forehand length of forehand கேட்றாங்க forehand length கேட்றாங்க length of forehand forehand நம்ம என்ன வெச்சிருக்கோம் x if her height is 53.3 inches height வந்து 53.3 inches அதாவது ஒரு உமனோட height வந்து 53.3 inch இருந்ததுன்னா அப்ப forehand length என்னவா இருக்கும் இது क्वेश्चन okay height நம்ம என்ன வெச்சிருக்கோம் y so again we write the formula y is equal to ax plus b so y நமக்கு 53.3 கொடுத்திருக்காங்க is equal to a 0.9 x plus b 24.5 a b எல்லாம் நம்ம இங்க இருக்கறத நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம் okay 24.5 இங்க கொண்டு வாங்க 53.3 minus 24.5 is equal to 0.9x இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்றோம் சரியா 38 வரும் இல்லையா 8 28.8 is equal to 0.9x so x is equal to 28.8 divided by 0.9 மேலே 10 நால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 288 by 9 என்ன ஆன்சர் வரும் 19 39 27 298 so x is equal to 32 centimeter x னா என்னது x means length of forehand இல்லையா மேலே நம்ம எழுதிப்போம் length of forehand தான் x so x is equal to length of forehand நம்ம சென்டிமீட்டர் இந்த டைமென்ஷன்ல மார்க் பண்றோம் புரியுதாமா ஓகே தமிழ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நீளமும் தனித்தனியான உயரத்தை தருகிறது அதனால இது சார்பு ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணியாச்சு இதெல்லாம் உனக்கு தமிழ் பிரச்சனை எல்லாம் இல்ல அதுல நம்ம x y வேல்யூ நம்ம அந்த டேபிள்ல இது x இது y இது x இது y சோ ரெண்டு xy வேல்யூ வச்சு ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம் அவங்க கொடுத்திருக்கிற ரிலேஷன்ல xy ல அந்த நம்பரை போட்டு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நீக்கல் முறையில நம்ம என்ன செய்யறோம் அதுக்கு தீர்வு காண்றோம் a க்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் b க்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் மூணாவது क्वेश्चन வந்து ஒரு உமனோட ஒரு பொண்ணோட உயரம் வந்து அதாவது முன்னங்கையினுடைய நீளம் கொடுத்துட்டு உயரம் கேட்டிருக்காங்க சோ அந்த அவங்க கொடுத்திருக்கிற அந்த ரிலேஷன் இருக்கு பத்தியா அதுல நம்ம x ல வந்து 40 ன்னு போட்டுட்டு y யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ab ங்கிறது நம்ம இதுல கண்டுபிடிச்சத நம்ம அத சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அடுத்த क्वेश्चन வந்து உயரம் கொடுத்துட்டு முன்னங்கையினுடைய நீளம் கேட்டிருக்காங்க சோ உயரம்னா நமக்கு y முன்னங்கையினுடைய நீளம்னா x சோ x ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்
ஓகே, புரியுதாமா? இந்த எக்ஸசைஸ் இதோட முடியுது. 1.3 எல்லா கணக்கும் நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இல்ல ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. முழு வீடியோவையும் நல்லா ஃபுல்லா பாருங்க. அடுத்த எக்ஸசைஸை நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.